ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ அந்த ஸ்க்ரீனில் வர மாதிரி லவ் சாங்ஸ் தான் நம்ம ஸ்டேட்டஸாக எடிட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி எடிட் பண்ணுறது, இந்த டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அவி பிளேயர்னு சொல்லிட்டு அதில் தான் நான் எடிட் பண்ணேன். ஸோ அவி பிளேயரில் எடிட் பண்ணி எப்படி வந்து நம்ம கைன்மாஸ்டரில் வந்து எஃபெக்ட் இல்லாமல் நம்ம கொடுக்குறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அவி பிளேயர் எப்படி எடிட் பண்ண சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவி பிளேயர் பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து பாருங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நம்ம நீங்களும் எடிட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியணும்னா ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு 1.1 கிளிக் பண்ணிக்கோங்க. 1.1 கிளிக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா அவி பிளேயரில் வந்து நான் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை வந்து நான் இன்புட் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது வெரி ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிக் கொடுத்துக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாரி கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த ஈக்குவல் பாயிண்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கப்புறம் டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போய்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து அந்த சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்தோம்னா நம்ம ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி பார்ட்ரு கட்டுவோம் நம்ம. ஸோ அந்த பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டிஸ்பிளேஷன் கீழே கொடுத்துருக்கேன். எல்லா மெட்டீரியலுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து ஈக்குவல் கொடுத்து கொஞ்சம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி சைஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பண்ணணும் இதை வந்து சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு டைம் டிக் பண்ணிக்கோங்க. பேக் வந்துட்டு ஸோ அடுத்ததாக வந்து லேயர் போய்ட்டு ஸோ ஓவர்லைன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஸோ நிறையா வந்து அனிமேஷன் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கைன்மாஸ்டரில் அவைலபிள் இருக்குது. இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லவ் சாங் எஃபெக்ட் கொடுக்குறதால பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி லவ் சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்குவோம். இந்தமாதிரி நிறையா இருக்குது. இப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுப்போம். ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் விட்டுருக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நம்ம கொடுத்துப்போம். கொடுத்துட்டு பார்த்தா கொஞ்சம் மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்ததாக வந்து பார்த்தா உங்களுக்கு உங்கள் சேனலுக்குன்னு சொல்லிட்டு அதாவது உங்கள் நேம் அந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை வந்து நீங்கள் வந்து இன்புட் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் வந்து டெக்ஸ்ட் போய்ட்டு லேயர் போய் டெக்ஸ்ட் போய்ட்டு உங்கள் ஐக்கானை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்காங்க. ட்ராக் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ ஒரு நம்ம வந்து ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துப்போம். ஸோ என்னோடய ஃபாண்ட் ஸ்டைல் நான் இப்போயும் வந்து இதை தான் கொடுப்பேன். இவ்வளோ நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு கலர் கொடுத்துப்போம். நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். பிளாக் கொடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ளோவின்னு இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 43-44 வச்சுக்கோங்க. ஸோ இதை ஜூம் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த இடத்துல விட்டுக்கோங்க. அந்த இடத்துல விட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு ஸோ லவ்னு கொடுத்துக்கிட்டு ஒரு 3 டாட் கொடுத்துப்போங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டைலில் வந்து ஸ்டைல் கொடுத்து இதுக்கு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துப்போம். ஃபஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்தா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட் கொடுத்துருக்கோம். நம்ம இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுக்கிட்டு ஸோ நம்ம இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். ஒயிட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இல்லை, நம்ம ரெட்டு கொடுத்துக்கோணும். நீ ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடிட் ஆகிடுச்சு, நம்ம வீடியோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்தமாரி நீங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணணுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம கைன்மாஸ்டர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே
கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதேமாரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரைக்கும் அதோட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். என்னோடய டெலகிராம் லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.